நம்ம பலருக்கும் வெள்ளிக்கிழமை தோறும் பூஜை பண்ணணுன்ற ஆசை நிறைய இருக்குது. மகாலட்சுமி பூஜை பண்ணுறதுக்கு தினந்தோறுமே கூட மகாலட்சுமி பூஜை பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, மகாலட்சுமியை பூஜை பண்ணோம்னா நமக்கு பணம், ஆயுள், புகழ், கல்யாணம், கீர்த்தி, குழந்தை பாக்கியம், எதிரியே இல்லாத நல்ல வாழ்வு, நோய் நொடி இல்லாத நல்ல மனசு, நல்ல உடம்பு, இப்படி அஷ்ட ஐஸ்வர்யமும் நமக்கு சேரும் அப்படிங்கிறது நமக்கெல்லாம் தெரிஞ்சிருக்குது. இவ்வளோ நன்மையும் பெறத்துக்கு நம்ம ரொம்ப அதிகாலையில் சீக்கிரமாகவே எழுந்து நன்கு குளித்து நிறுத்திக்கிட்டு ரொம்ப மடியாக ஆச்சாரமாக மகாலட்சுமி பூமாலை சாத்தி அஷ்டோத்திரங்கள், சகசிரநாமங்கள், அதுக்கப்புறம் லக்ஷ்மி நாராயண கிருதியங்கள், இது எல்லாத்தையும் படித்து நம்ம பூஜை பண்ணுறது அப்படின்னா நமக்கு 1 மணி நேரம் அல்லது 1.5 மணி நேரம் கண்டிப்பாக ஆகும். ஆனால் இப்போ இருக்கிற அவசரமான இந்த நாட்கள் எப்படி இருக்குன்னா, நைட் ஷிஃப்ட்டு போக வேண்டியிருக்கு. இரவெல்லாம் முழிச்சுன்னு வேலை செஞ்சுட்டு அதிகாலையில் வீட்டுக்கு வரும்போது மறுபடியும் தூங்க தான் முடியும். அப்போது லக்ஷ்மி பூஜை பண்ணிட்டு இருக்கிறதுக்கு நமக்கு முடியறதில்லை. அதுபோல் குழந்தைகளை, குட்டிகளெல்லாம் ராத்திரி தான் பார்த்துக்கிறவா, அப்புறம் உடம்பு சரியில்லாதவளெல்லாம் பார்த்துக்கிறவா, அது தனக்கே கொஞ்சம் உடம்பு முடியாத கொஞ்சம் இருக்கிறவா, இவள் எல்லோரும் நைட்டில் கொஞ்சம் தூங்க முடியாமல் போகிறதால காத்தால் எழுந்து பூஜை பண்ணுறதுங்கிறது வேலை முடியாததாக இருக்குது. சரி, மாலையில் பண்ணாலும் மாலைகள்னு வேலைகள்லாம் சரியாக இருக்குது நமக்கு. அதனால் பூஜை பண்ணலையே, அதனால் மகாலட்சுமி நமக்கு அனுகிரகம் பண்ண மாட்டாளா அப்படிங்கிற கவலையெல்லாம் இனிமேல் வேண்டாம். ஒரே ஒரு மந்திரம் இருக்குது. இந்த மந்திரத்தை நான் இதில் கொடுக்குறேன். இந்த மந்திரத்துக்கு நம்ம பிடிக்கணும், சுத்தமாக இருக்கணும், ஆச்சாரமாக இருக்கணும், பூஜையெல்லாம் பூவெல்லாம் வச்சு மகாலட்சுமி அலங்காரம்லாம் பண்ணணும், 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஸ்லோகங்கள்லாம் சொல்லணும் அப்படிங்கிறதெல்லாம் அவசியமானது இல்லை. ஏன்னா ஸ்ரீ மகாலட்சுமின்றதும் நம்ம எல்லாருக்குமே அம்மா உபச்சாரம் பண்ணால் அம்மா சந்தோஷப்படுவாள். ஆனால் உபச்சாரம் பண்ணாதான் நான் உனக்கு தருவேன் அப்படின்றது கண்டிஷன் நம்ம அம்மாக்கிட்ட நமக்கு கிடையாது இல்லையா? அந்த மாதிரியா ஸ்ரீ மகாலட்சுமி பூஜை பண்ணுறதுக்கு நேரம் இருக்கும்போது அந்த மாதிரி நல்லா பூஜை பண்ணணும். அப்படி நேரம் இல்லை அல்லது அந்த மாதிரி நமக்கு வசதிப்படலை அப்படின்றத மடி இல்லாத போகிறது, ஆச்சாரம் இல்லாத போகிறது, இல்லை எழுந்திருக்க முடியாத போகிறது, அல்லது விழிப்பு தீட்டு கலந்து போகிறது, இப்படிலாம் நம்ம ரொம்ப மனசு வேதனையோடு பூஜைகள் பண்ண வேண்டியது அவசியம் இல்லை. நாம் இருக்கிற இடத்துலேருந்தே நம்ம அமைதியோட மனசில் முழு பக்தியோட அந்த ஸ்ரீ மகாலட்சுமியை நல்லா மனசில் நல்லா வேண்டிண்டு, தாயே எங்களை குறையெல்லாம் தீர்த்து எனக்கு சௌக்கியமாக இருக்க வைமா, எங்களோடைய எப்போவும் ஸ்ரீமன் நாராயணனோட சேர்ந்து நீ வசிச்சுருக்கணும், எங்கள் மனங்களில் நிறைஞ்சிருக்கணும், எங்கள் வீடுகளை நிறைஞ்சிருக்கணும், சகல சௌபாகியங்களும் கொடுக்கணும், எல்லாரும் லோகா சமஸ்தா சுக்கினோ பவந்துன்னு எல்லாரும் சந்தோஷமாக வாழணும், நானும் சந்தோஷமாக இருக்கணும் என் தாயே அப்படின்னு நம்ம மகாலட்சுமியை வேண்டிட்டு இந்த ஒரு மந்திரத்தை நம்ம 108 தரம் சொல்லணும். அது என்ன மந்திரம் அப்படின்னா, ஓம் ஸ்ரீம் க்ளீம் ஸ்ரீ மகாலட்சுமியை நமஹ. இதுதான் இந்த மந்திரம். ஓம் ஸ்ரீம் க்ளீம் ஸ்ரீ மகாலட்சுமியை நமஹ. இந்த மந்திரத்தை நம்ம 1 மணி நேரம் வாக்கிங் போகிறோம் அப்படின்னா அந்த 1 மணி நேரமாக அந்த மந்திரத்தை நம்ம ஜபிச்சுட்டே நம்ம வாக்கிங் போகலாம். இல்லை பஸ்ஸில் அலுவலகத்துக்கு போயின்னு இருக்கோம் அப்படின்னா அப்போ இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே நம்ம ஜபிச்சுட்டே நம்ம படுக்கா, பஸ்ஸில் உட்காந்துட்டு நம்ம படுக்கா, ஜெர்னியில் கூட இது சொல்லிகிட்டே நம்ம போகலாம். அப்படிலாம் முடியல அப்படின்னா கூட இரவு தூங்குறதுக்கு முன்னாடி 10 மணி 11 மணி ஆகிட்டா கூட குழந்தை குட்டிகளெல்லாம் தூங்க பண்ணிவிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வெற்றி விட சமாச்சாரங்களெல்லாம் நல்லபடியாக சால்வ் பண்ணிவிட்டு அப்போ நம்ம அமைதியாக கைகால் அலந்து நம்ம ஒரு பக்கமாக அமைதியாக உட்காந்துட்டு இந்த மந்திரத்தை 108 தரம் ஜபம் பண்ணிவிட்டு நம்ம பட்டுன்னு தூங்கி போயிடலாம். அந்த மாதிரி கூட பண்ணலாம். காலையோ மதியமோ சாயந்தரமோ இரவோ நமக்கு எப்போ ஒரு 10 நிமிஷமாவது நமக்கு டைம் கிடைக்கிறதோ அந்த நேரத்தில் இந்த மந்திரத்தை 108 தரம் நம்ம சொல்லி நம்ம மகாலட்சுமியை பிரார்த்தனை பண்ணிட்டோம்னாக்க நமக்கு நல்ல ஒரு பலன்களெல்லாம் மகாலட்சுமி பூஜை பண்ணுறதுக்கு எவ்வளோ பலன் தருது அந்த அளவுக்கு பலன் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இல்லைன்னா ஒரு சில சமயம் நம்ம சமையல் பண்ணிட்டு கட்சியை கூட இந்த ஒரு மந்திரத்தை மனப்பாடம் பண்ணி வச்சுட்டு ஒரு 108 தரம் மனசுக்குள்ளே நம்ம அதை சொல்லிகிட்டே வரலாம்.
அப்பேற்பட்ட இந்த மந்திரம் வந்து இந்த மாதிரி சொன்னால் பலன் தரும் அப்படிங்கிறது வந்து ஸ்ரீமத் சங்கராச்சாரியா ஒரு அம்மாளுக்கு சொல்லியிருக்கேன். அதுதான் நான் இந்த பதிவில் நான் உங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்துட்டுருக்கேன். நம்ம பலருக்கும் வந்து பூஜையை பண்ணணும், நமஸ்காரம் பண்ணணும், பக்தி இருக்குது, நல்ல அன்பு இருக்குது, பகவான் இடத்துல நல்ல ஒரு நம்பிக்கை இருக்குது. பகவானும் நம்ம எல்லாருக்கும் கிருப்பா கட்டாட்சத்தினால நம்மளை நல்லா சௌக்கியமாக வச்சுருக்க. எப்போ நமக்கு என்ன வேணுமோ அதை அந்த பகவான் அவருக்கு கொடுப்பேன். அதுக்குன்னு சளி பிடிச்சிட்டு ஐஸ் கேட்டால் அம்மா கொடுப்போல, அந்த மாதிரி சில காரியங்கள் கடங்களாத வழிய மற்றபடி எல்லாமே கிடைக்கும்.